ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்ப்போம் பிதுக்கு பருப்பு சாம்பார். அதுக்கு கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாம்பாரில் நிறைய வெரைட்டி பார்த்துருக்கோம். அதில் பெஸ்ட்டு சாம்பார், அதுவும் எனக்கு ஃபேவரட்டான சாம்பார் அப்படின்னா இந்த பிதுக்கு பருப்பு சாம்பார் தாங்க. அது எப்படி செய்யணும்னு பார்ப்போமா? அதை 1 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு பிதுக்குனீங்க, அழகாக தோல் தனியாகவும் பருப்பு தனியாக வந்துடுங்க. நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா அதை பிதுக்க முடியாது, வழுக்கிக்கிட்டே போகும், ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அதனால் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துலேயே ஊறி வச்சுட்டு எடுத்துட்டு பிதுக்கி வச்சுட்டு காஞ்சு போயிடும். நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துங்க. 2 விசிலே அதிகம் தான், நீங்கள் 2 விசில் போதும். அப்புறம் ஜாரில் கொஞ்சோண்டு தேங்காய், 4 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு வரமிளகா, உங்களுக்கு உரப்பு வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் தான் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பூ போல் வெந்திருக்கும். நான் ஃப்ரிட்ஜில் வச்சனால அந்த கூலிங்க்கு அது எல்லாமே முளைச்சிருச்சு. நம்ம முளைச்சது சாப்பிட்டோம்னா கூட முட்டை நம்மளுக்கு சத்து கிடைக்கும். அதுக்கு நான் ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இந்த குழம்பு எனக்கு செய்ய தெரியலையே அப்படின்லாங்க, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க கூட இந்த குழம்ப ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சோண்டு நான் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் கத்திரிக்காய் சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துருவேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு இறக்குங்க. இறக்கிட்டு நம்ம எப்பயும் போல் தாளிக்கிற மாதிரி தாளிப்புக்கு சீரகம் போட்டு தாளித்து எடுத்துங்க. சூப்பரான டிஷ்.